வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகள் வெளியாகி உள்ளன. உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. தயவு செஞ்சு லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் மாநிலம் முழுவதும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. மகளிர் உரிமை தொகை கேட்டு புதிதாக விண்ணப்பித்தவர்கள் தீபாவளிக்கு முன் அந்த பணம் வருமா என்பதே பல லட்சம் பேரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிதாக விண்ணப்பித்தவர்கள் அனைவருக்கும் ஓரிரு மாதங்களில் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்து இருந்தார். ஆனால் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கும் போது சில தவறுகளை நீங்கள் செய்தால் உங்களுக்கு ₹1 கூட கிடைக்காது என்பதை நீங்கள் தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் மாநிலம் முழுவதும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் விண்ணப்பம் செய்தவர்களுக்கு வெறும் 45 நாட்களுக்குள் பதில் அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த முகாம்கள் நகர்ப்புறங்களில் 13 துறைகளின் 43 சேவைகளையும், ஊரக பகுதிகளில் 15 துறைகளின் 46 சேவைகளையும் ஒரே இடத்தில் வழங்கி வருகின்றன. இதன் மூலம் மக்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு அருகிலேயே ஜாதி சான்றிதழ், பட்டா மாற்றம், ஓய்வூதியம், முதியோர் உதவித்தொகை, திருமண உதவித்தொகை மற்றும் ஆதார் அட்டையில் திருத்தங்கள், இது தவிர ரேஷன் அட்டையில் திருத்தங்கள், புதிய ரேஷன் அட்டைக்கு கேட்டு விண்ணப்பம் செய்வது போன்ற பல்வேறு அத்தியாவசிய சேவைகளை பெற்று வருகின்றனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்டு கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடன் 45 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் அடுத்த சில நாட்களில் முதல் கட்ட பயனாளிகளின் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கும் போது ஆதார் கார்டு, வங்கி கணக்கு அட்டை நகல் மற்றும் மொபைல் எண் முக்கியமானதாகும். இதில் ஏதாவது ஒன்று தவறாக இருந்தாலும் மகளிர் உரிமை தொகை கிடைப்பதில் பெரும் சிக்கலாக இருக்கும். ஆதார் எண் குளறுபடியால் மகளிர் உரிமை தொகை உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு வரவு வைக்கப்பட்டு வந்திருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த பெண்ணின் ஆதார் எண் அடிப்படையில் வங்கி கணக்கு திறக்கப்பட்டதால் அவருக்கு உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டது என்பது கண்டறியப்பட்டது. எனவே விண்ணப்பிக்கும் போதே ஆதார் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை ஒரு முறைக்கு இருமுறை முழுமையாக சரிபார்த்து விண்ணப்பிக்க வேண்டும். எனவே மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கும் போது ஆதார் மற்றும் வங்கி கணக்கை சரிபார்த்து கொடுக்கவில்லை என்றால், ஒருவேளை தவறுதலாக கொடுத்தால் உங்கள் மொபைலுக்கு பணம் வந்துவிட்டதாக மெசேஜ் வரும். ஆனால் பணம் உங்கள் அக்கவுண்டில் ₹1 கூட வராது என்பதை தயவு செய்து நினைவில் வைத்துக்கொண்டு அதன் பின் இந்த உரிமை தொகை திட்டத்திற்கு சரியாக விண்ணப்பம் செய்யுங்கள். அதேபோல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க புதிய ரேஷன் கார்டை ஏராளமானோர் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ரேஷன் கார்டு கட்டாயம் இருக்க வேண்டும். ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிக்க முடியும். இதன் காரணமாக இதுவரை ரேஷன் கார்டு வாங்காதவர்கள் கூட உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்து வருகின்றனர். குறிப்பாக புதிதாக திருமணம் ஆனவர்கள் உடனடியாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கின்றனர். வீடு இல்லாதவர்கள் வாடகை வீட்டுக்கு சென்று வாடகை ஒப்பந்தம் போட்டு புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கின்றனர். இது தவிர ரேஷன் கார்டில் இருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், ரேஷன் கார்டு வகை மாற்றம் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு மனு அளித்து உள்ளனர். உடனடியாக தீர்க்கக்கூடியவற்றுக்கு ஒரே நாளில் தீர்வு கிடைத்து விடுகிறது. ஆனால் புதிய ரேஷன் கார்டு கிடைப்பது மட்டும் எல்லோருக்கும் உடனடியாக கிடைத்து விடுவதில்லை. கொஞ்சம் காலதாமதம் ஆகிறது. இதனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாத நிலையில் பலர் உள்ளனர். அதற்காகவே தினம்தோறும் ரேஷன் கார்டு ஸ்டேட்டஸை அடிக்கடி பார்க்கின்றனர். புதிய ரேஷன் கார்டு வந்துவிட்டால் உடனடியாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கவும் தயாராக இருக்கின்றனர். புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் முதல் வேளையாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தான் விண்ணப்பிக்கவும் செய்கின்றனர். உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தங்கள் வட்டாரத்தில் எங்கு நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அங்கு சென்று கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்கின்றனர். புதிய ரேஷன் கார்டு மட்டும் சீக்கிரம் கிடைத்துவிட்டால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்பவர்களின் எண்ணிக்கை இன்னும் சில ஆயிரங்கள் அதிகரிக்கும். இப்போதைய சூழலில் 20 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கீழ்
விண்ணப்பம் செய்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. நவம்பர் மாதம் வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் இருப்பதால் இந்த எண்ணிக்கை இன்னும் இருமடங்காக கூட அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கீழ் விண்ணப்பித்தவர்களின் மனுக்கள் தொடர்பான அப்டேட், அதில் தேர்வு செய்யப்பட்ட புதிய பயனாளிகள் மற்றும் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் பணம் விடுவிப்பு தொடர்பான அறிவிப்பு தமிழ்நாடு அரசிடமிருந்து வெகு விரைவில் வெளியாக உள்ளது. அதேபோல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் இதற்கு முன் 1000 ரூபாய் பெற்று வந்தவர்களில் பலர் நீக்கப்பட உள்ளனர் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. அதற்கு என்ன காரணம் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. அதாவது இந்தியாவில் இன்றும் கூட பல இல்லத்தரசிகள் அன்றாட செலவுகளுக்கு கூட பிறரை சார்ந்திருக்க வேண்டிய நிலையே உள்ளது. எனவே இத்தகைய நிலையை போக்கி பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமுதாயத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுப்பதற்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டம்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் குடும்ப ஆண்டு வருமானத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படும் குடும்ப தலைவிகளுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் 15ஆம் தேதி ரூபாய் 1000 பணம் நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது. அதாவது இந்த நிலையில் இந்த திட்டத்தில் சேருவதற்கு புதிதாக லட்சக்கணக்கான பெண்கள் விண்ணப்பித்து வரும் அதே வேளையில் ஏற்கனவே பயனாளியாக இருக்கும் பெண்கள் பலர் நீக்கப்பட்டுள்ள சம்பவம் பலரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. அதாவது மத்திய மாநில அரசு பணியில் இருப்பவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கும் அதிகமான ஓய்வூதியம் பெறுபவர்களின் குடும்பத்தினரும் இந்த திட்டத்தில் பயனாளியாக இருக்க முடியாது என ஏற்கனவே அரசு அறிவித்து இருந்தது. அந்த வகையில் கடந்த ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு நடத்திய TNPSC குரூப் 2, 2A, குரூப் 4 மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்ட தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு அவர்கள் தங்களது பணிக்கான முதல் கட்ட பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டு இருக்கின்றனர். அது மட்டுமின்றி அண்மையில் குரூப் 1 தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கியுள்ளார். அந்த வகையில் TNPSC தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு பணி நியமன ஆணையினை பெற்றவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விதிகளின்படி ரூபாய் 1000 பெற தகுதியானவர்கள் கிடையாது. அதனால் இதற்கு முன்பு மகளிர் உரிமை தொகை பெற்று வந்த இந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களின் பெயர்கள் இந்த திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டு வருகிறது. எனவே இனிமேல் TNPSC நடத்திய தேர்வுகளில் வெற்றி பெற்று இப்போது பணி நியமன ஆணைகளை பெற்றவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட மாட்டாது. அத்தகைய பெண் பயனாளிகளின் பெயர்கள் கண்டுபிடிக்கும் பணியை சமூக நலத்துறை அதிகாரிகள் தற்போது மேற்கொண்டு வருவதால் இப்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பெற்று வரும் ஆயிரக்கணக்கான பெண் பயனாளிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் குறைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வழங்கப்பட்டு வருகிறது. அதிகாரிகள் அந்த விண்ணப்பங்களை தற்போது சரிபார்க்கும் பணிகளில் ஈடுபட்டு இருக்கின்றனர். ஆனால் மகளிர் உரிமை தொகை வேண்டி உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் உரிமை தொகை கிடைத்துவிடுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அரசு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருக்கிறது. அதற்கான தகுதிகளையும் நிர்ணயம் செய்திருக்கிறது. எனவே உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக எத்தனை பெண்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்திருந்தாலும் பொருளாதார தகுதிகள் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு உரிமை தொகை கிடைக்கும். குடும்ப வருமானம் ஆண்டுக்கு ரூபாய் 2.5 லட்சத்திற்கும் கீழ் இருக்க வேண்டும். 5 ஏக்கருக்கு குறைவான நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்களைச் சேர்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மட்டுமே இந்த 1000 ரூபாய் தொகை என்பது கிடைக்கும். ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டிற்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களைச் சேர்ந்த தலைவிகள் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்யலாம். அதாவது முதலில் கூறிய தகுதிகளை பூர்த்தி செய்யாத குடும்ப தலைவிகள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வாயிலாக விண்ணப்பத்தை என்னதான் வழங்கினாலும் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை என்பது கிடைக்காது. எனவே விண்ணப்பம் செய்த அனைவருக்குமே தங்களது பணம் கிடைத்துவிடும் என காத்திருக்காமல் தங்களுக்கு அந்த தகுதிகள் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும் என அதிகாரிகள் கூறுகின்றனர்.
குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் வருமான வரி தாக்கல் அதாவது வருமான வரி கணக்கு தாக்கல் செய்கிறார் மற்றும் வருமான வரி செலுத்துபவராக இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு நிச்சயம் இந்த உரிமை தொகை கிடைக்காது. மாநில மற்றும் மத்திய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகளின் ஊழியர்கள், வாரியர்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வூதியதாரர்களுக்கும் உரிமை தொகை கிடைக்காது. சொந்த பயன்பாட்டிற்காக கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனங்களை வைத்திருந்தால் அவர்களுக்கும் பணம் கிடைக்காது. ஆனால் அரசு மானியத்தில் வாங்கிய 2 சக்கர வாகனம் வைத்திருப்போர் தாராளமாக இந்த ஒரு உரிமை தொகை திட்டத்திற்கு கீழ் விண்ணப்பம் செய்யலாம். ஆனால் விண்ணப்பம் செய்வோர் உரிமை தொகை திட்டத்தில் உள்ள அனைத்து விதிமுறைகளையும் பூர்த்தி செய்பவராக இருக்க வேண்டும். ஏற்கனவே தொடர் சமூக பாதுகாப்பு திட்டமான ஓய்வூதியம் பெறக்கூடிய விண்ணப்பதாரர் இந்த ஒரு திட்டத்திற்கு கீழ் விண்ணப்பம் செய்ய முடியாது. ஆனால் அந்த குடும்பத்தில் ஓய்வூதியம் பெறக்கூடிய குடும்பத்தில் வேறு யாராவது தகுதி உடைய பெண் இருந்தால் இந்த ஒரு உரிமை தொகை திட்டத்திற்கு கீழ் விண்ணப்பம் செய்யலாம். அவர்களும் உரிமை தொகை திட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து விதிகளுக்கும் தகுதி உள்ளவராக இருக்க வேண்டும். எனவே உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்துவிட்டோம், பணம் வந்துவிடும் என பெண்கள் காத்திருக்காமல் தங்களுக்கு உண்மையிலேயே அதற்கான தகுதிகள் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உரிமை தொகை குறித்த மிக முக்கிய அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் உரிமை தொகை பற்றிய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி மக்களே.